இந்த குழுக்கள் வெளிநாடுகளுக்கு போய் 33 நாடுகளுக்கும் போய் ஆமா அங்க பாகிஸ்தானுடைய தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பாக என்னவெல்லாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க? இந்தியாவுக்கு அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு முக்கியமானது? இங்கதான் இந்த குழுவில் இருக்கின்ற தலைவர்களுக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடம் வரும். அதாவது முழுக்க முழுக்க மோடியினுடைய பேச்சை அப்படியே வந்து அங்க போய் கக்கிற முடியாது. இப்போ நாளைக்கு இப்போ டெல்லியில வந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரீஃபிங் இருக்கிறது. அந்த பிரீஃபிங்ல நிச்சயமாக இவர்களும் கூறுவார்கள். இப்போ நிச்சயமாக நாம் அனைவரும் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம். பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தினுடைய உறவிடம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காமன் மினிமம் அஜெண்டா நிச்சயமாக அவர்கள் வந்து ஒத்துக்கொள்வார்கள். எம்ஏ தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. எப்போ எந்த ஒரு குழு எங்க போனாலும் முழுக்க வெளியுறவுத்துறை அமைச்சரத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் இந்த வந்து குழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. எல்லா குழுவிலையும் அந்நாட்டுக்கான இந்திய தூதரும் இருக்கிறார். ஆமா, கடைசியா இருக்கிறார். அதே மாதிரி இதுல 2-3 விஷயங்கள் என்னவென்றால், ஒண்ணு வந்து இந்த ஹர்ஷ் ஷ்ரிங்லா என்ற நபரானாலும் சரி, தரஞ்சித் சிங் என்ற நபரானாலும் சரி, இது முழுக்க பாஜகவை சார்ந்த நபர்களாக மாறிவிட்டார். தரஞ்சித் சொல்ல போனா அமித்ஷால வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஹர்ஷ் ஷ்ரிங்லா வந்து எனக்கு பெரிய நண்பர் தான், அமெரிக்காவில் இருந்தாரு. ஹவுடி மோடி அவர் தான் அரேஞ்ச் பண்ணாருங்க, ஹியூஸ்டன்ல அரேஞ்ச் பண்ண நபர். ஏறத்தாழ அனைவரும் இந்த சர்வீஸினுடைய கடைசி கட்டத்தில் வந்து அனைவரும் ஏறத்தாழ பாஜக நபர்களாக மாறிவிட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு தான் அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த சசி தரூருக்கு தெரியும், கனிமொழிக்கு தெரியும், இவர்களுக்கு சுப்ரியா சுலே அனைவருக்கும் தெரியும், இந்த மனோஜ்குமார் ஜா அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது இவர்கள் எங்க நிற்கிறார்கள் இந்த அதிகாரிகள் என்று. அதே நேரத்தில் சர்விங் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. சர்விங் ஆபீசர்ஸ் தாராளமாக இதுதான் பிரச்சனை என்று அவர்கள் சொல்ல முடியும். அந்த பிரச்சனையை ஒட்டித்தான் பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இந்த குழு எப்பவுமே அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். சுப்ரியா சுலேக்கு ஆக்சுவலா நல்ல ஒரு டீம் வந்து அமைந்திருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த அனுராக் தாக்கூர் போன்ற நபர்கள் வந்து இந்தியாவில் கோலி மாரவ் சாலம் பேசுற நபர், ஆனால் தேர்ச்சி பெற்ற நபர், பேசக்கூடிய நபர். அதே மாதிரி மணிஷ் திவாரி, அந்த குரூப் வந்து சூப்பரான ஒரு குரூப்பா இருக்கு. அது முக்கியமான ஒரு இடத்துக்கு போகுது. ஈஜிப்த் அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறது. கம்ப்ளீட்டாக முஸ்லீம், ஏறத்தாழ பல நாடுகளுக்கு வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு போகிறது. அங்கதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்ச் வரப்போகுது. இனி அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20% வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதாவது பாஜக என்ற கட்சி வந்து ஒரு இஸ்லாமியனை கூட நிறுத்தவில்லை. இந்த 400 சீட்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு இஸ்லாமியனை நிறுத்தாத இன்னைக்கு வந்து ஒரு தேவையின் அடிப்படையில் இதுதான் பாஜக பயங்கரமா மாறுதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இதை நாம் வாழ்த்த வேண்டும், வரவேற்க வேண்டும். இதுதான் இந்தியா வென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். 18% இஸ்லாமியரை வந்து இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு குழு போய்கொண்டிருக்கிறது. எல்லா இதுலயும் எல்லா குரூப்லயும் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். அப்ப அந்த அளவுக்காச்சு ஒரு பாஜக ஒரு நிச்சயமாக அந்த ஒரு உணர்வு வந்திருக்கிறது. அடுத்ததாக செய்ய வேண்டியது என்றால், அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, சோஃபியா குரேஷியை வந்து தரைக்குறைவாக பேசுற நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்றாடம் சுப்ரீம் கோர்ட் வந்து கழுவி ஊத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் ஏன் அவரை ஏற்க முடியாதுங்கிறது? ஆமா, நீங்க வந்து அந்த இன்டென்ஷன் காமிக்க வேண்டும் இல்லையா? இது பாகிஸ்தானுடைய பெரிய கேம்பெயினே அதுதான். பாத்தீங்களா, ஒரு பெரிய அவர் அம்மா கொண்டு உட்கார வச்சாங்க, கர்னல் கொண்டு உட்கார வச்சாங்க. இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்களா, இவர் தான் பிஜேபி என்று ஒரு பெரிய ஒரு சித்தரிப்பு கட்டமைப்பு வந்து வெரி ஈஸிலி அவங்க வந்து பண்ண முடியுது. அதை நாம் முறியடிக்க வேண்டும். அது எப்படி முறியடிக்க முடியும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் மூலியமா தான் முறியடிக்கும். மத்திய அரசுடைய நிலைப்பாடோடு ஒத்து போகிற மாதிரியான பெர்செப்ஷனை மட்டும்தான் இந்த எம்பிக்கள் வந்து வெளிநாட்டுல சொல்ல முடியும். மாறுபட்ட கருத்துக்களை அவங்க யாரும் அங்க வந்து பதிவு பண்ண முடியாது. இல்ல, நிச்சயமாக பண்ணவும் மாட்டாங்க. நிச்சயமாக, அதாவது ஒரு யுனைடெட் இந்தியாவுக்கு தேவையான விஷயம் தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும். தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் செய்ய முடியும்? பாகிஸ்தான் தான் தீவிரவாதத்தினுடைய உறவிடம். நாம் வந்து வருடாவருடமாக, அதாவது 2008லயும் சரி, 2016லயும் சரி, 2019லயும் சரி, இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஏற்றிருக்கிறார்கள். ஏறத்தால் அதே மாதிரி ஒரு அட்டாக் தான் நடந்திருக்கிறது. இந்த விஷயங்களை தாராளமாக அவர்கள் பேசலாம். சிவில் சொசைட்டியோட பேசலாம், அரசாங்கம் கூட பேசலாம், தலைவர்களோட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டினுடைய தலைவர்கள் கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய கேட்கறாங்க, ஏன் நீங்க போய் என்ன ட்ரம்பை சந்திச்சிருவீங்களா, அவங்க சந்திப்பீங்களா? அந்த சந்திப்புகள் அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்த நாட்டில் அந்த பர்செப்ஷன் உருவாக்க வேண்டும். அந்த நாட்டில் ஒரு சலசலப்பு உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி தீவிரவாதம் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இந்தியா இஸ் கண்ட்ரி அஃபெக்டட் பை டெரரிசம். யாருடைய டெரரிசம்? உள்நாட்டு சதி கிடையாது, இது வெளிநாட்டிலிருந்து வந்த சதி என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக அனைவரும் செய்வார்கள். ஓகே, திரு மாதவன், என்ன அதனால நமக்கு கிடைக்கும்? இந்த எம்பிக்களுடைய இந்த 33 நாடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும்? பாகிஸ்தான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை உருவாக்க முடியுமா அந்த எம்பிக்கள் குழுனால? இதை உருவாக்கும் முயற்சின்னு சொல்லுவேன். ஆனா இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னி தேதிக்கு ஐநால பாதுகாப்பு சபை ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு ஆடி போன விஷயம். காசாவை பாத்தீங்கன்னாலும் சரி, காசால நடக்கிறதும்
அப்புறம் உக்ரைன்ல நடக்கிறதையும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஐநாவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப பொதுவாக பாதுகாப்பு சபையில ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரை ஒரு மாதிரி கண்டபடி சண்டை போட்டிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்தப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் மாறி இருக்க ஒழிய ஐநா தான் இது எல்லாத்தையும் பத்திய பேச வேண்டிய இடம். அதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 33 நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பிச்சு சரியாக ஒரு மாதிரி பிம்பத்தை உரு பண்ணினா UN ஜெனரல் அசம்பிளில பொது சபை ஒண்ணு இருக்குல்ல, செப்டம்பர்ல நடக்கும். அதுக்கும் இஸ்லாமிய நாடுகள்ல பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கும், ஏன்னா இஸ்லாமிய நாடுன்னா பாகிஸ்தான் தான் அதுக்கு ஒரு லீடராகவும் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃபுளுன்ஸோட இங்க இருக்கு. அங்க சீனா போன்ற நாடுகளுக்கு இது உதவும். சீனா போன்ற நாடுகளுக்கு வீட்டோ பவர் இருக்கிறது, அதை வச்சு சாத்தியப்படுத்த முடியுமா? இந்தியா நினைக்கிறத முடியுமா? இது அதான் சொல்றேன், இது வீட்டோ வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பொதுவா பாத்தீங்கன்னா அமெரிக்காவே என்ன சொல்லிடுச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏதோ ட்ரம்ப் பேசினதே ரொம்பவே மேல்பூச்சாக இருந்து ஒரு மாதிரி இந்தியாவை ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஏதோ பள்ளிக்கூட பையங்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அவங்கள ஏதோ நீங்க சும்மா இருங்க மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி அவர் ட்ரம்ப் பேசினார். அதுவே ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானம்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. இத ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ். இந்தியா குறிப்பாக என்ன சொல்ல விரும்புது, இது வெறும் தீவிரவாதம் இல்ல, ஒரு அரசாங்கத்தின் சப்போர்ட்டோட இருக்கிற தீவிரவாதம். பாகிஸ்தான் ஒரு ரோக் ஸ்டேட். இது ஒரு சாதாரண அரசாங்கம் இல்ல. இது ஒரு விதமான தீவிரவாத கும்பலை அக்செப்ட் மாத்திரம் பண்ணாம அதுக்கே ஒரு எண்ணெய் விடுற ஒரு நாடாக பாக்குறோம். நாடும் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தை. இந்த விஷயத்தெல்லாம் வெளிநாட்டுல எடுத்து சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா ஊடகத்து லெவல்ல பாத்தீங்கன்னா பிபிசி மாதிரி ஒரு சோ கால்டு ரொம்பவே ஒரு நடுநிலையான ஒரு ஊடகம் கூட இப்ப இந்தியாவுக்கு சாதகமா என்ன நடுநிலையா கூட பேசுறது இல்லை. அது ஒரு விதமான கவனிக்கத்தக்க விஷயம். ஊடகம் மூலமாக பரவ வேண்டிய சில விஷயங்கள் பரவவில்லை. அதுல இந்திய ஊடகத்துக்கு கோதி மீடியாவுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஏன்னா இவங்க நம்ம நாட்டோட பிம்பத்தையே குறைக்கிற மாதிரி ஒரு ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இங்கிலீஷ் சேனல் நடந்துட்டு இருக்கு. இந்த டேமேஜையும் சரி பண்ணணும். ஏன்னா ஊடகம் அதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு முன்பே உலக நாடுகளை கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பிறகு, சீஸ்ஃபயருக்கு பிறகு நாம போய் கன்வின்ஸ் பண்றதுங்கிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தாக்கத்தை கொடுக்குமா? இது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குங்க. நான் 1971 கொஞ்சம் ஒப்பிடுறேன். பங்களாதேஷ் போகும்போது இந்திரா காந்தி மாசக்கணக்கா தன்னுடைய வெளியுறவு அதிகாரிகளை தானும் பேசி எல்லா நாட்டுகளையும் ஒரு மாதிரி தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் படையெடுப்பு நடந்தது பங்களாதேஷ் மேல. ஆனா அந்த லக்ஸுரி, அந்த சலுகை இப்போ மோடிக்கு கிடையாது. மோடியின் பர்சனாலிட்டியும் அவருடைய தனிப்பட்ட கேரக்டரும் எப்படின்னா, அவர் அதிரடியாக பண்ணி பேர் வாங்குறதுலதான் அவருக்கு பிடிக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் டிமானிட்டைசேஷன் பண்ணதுல இருந்து அவருக்கு நன்றாக ஒரு அதிரடியாக பண்ணி ஒரு பேச்சு வாங்கி அதை தன்னை ஒரு பெரிய லீடரா காட்டிக்கிற ஆசையும் உண்டு. இது ரெண்டு. ஆனா கூடவே பின்னணியை பாருங்க. யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த போதும் சரி, இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக பண்ணின போதும் சரி, ஒரு மாதிரி பிரீசிடென்ட் செட் ஆயிடுது. தன் தற்காப்புக்காக என்ன வேணா பண்ணலாம்னு. அந்த மோடியின் கேரக்டரும் உலக பின்னணியும் ஒரு மாதிரி சேர்ந்து இருக்கிறது இந்தியா இதை பண்ணிடுது. ஆனா அதோட விளைவு, அதோட அவுட்கம் இந்தியா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எல்லாரும் எழுந்து கை தட்டல. அது ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். வெளியுறவு துறையில இந்தியா, அமித்ஷா ரொம்ப பெருமை சொல்லிக்கிறாரு, வேர்ல்ட் இஸ் இன் ஆங்கிறாரு. அப்படி ஒரு ஆவும் இல்ல. இது அதை ஒரு செப்பனிடக்க பண்றதுக்கு ஒரு அவசியம் ஏற்படுறது. There is a need to rectify some setbacks associated with Operation Sindoor. அத அவங்க சரி பண்றதுக்கு இது ஒரு முயற்சி. அதுல பல நாடுகளோட என்கேஜ் பண்றாங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னும் ஒரு காலத்துல கூட்டு சேரா நாடுகள்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்த போது இந்தியா அதுக்கு தலைமை தாங்கிட்டு. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லவே இல்லை. அதை திருப்பி உண்டு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இப்ப. ஏன்னா தேர்ட் வேர்ல்ட் லீடராவே இந்தியா இப்போ பார்க்கப்படுறது இல்லையே. அமெரிக்காவோட ஒரு மாதிரி கூட்டணியில இருக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு. அதுல ஒரு லாபமும் அதிகம் இருக்கிறதா தெரியல ட்ரம்ப் வந்ததுல இருந்து. அதை ஒரு மாதிரி சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு.